வெல்கம் டு ஜாஸ் மீடியா. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங் உண்டான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி கேண்டிடேட்ஸ் எல்லாரும் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது அண்ட் தென் யாரெல்லாம் நான் எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜென்ரல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதே போல் என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஐஸ் இவங்களும் மெடிக்கல் ஆர் டென்டல் அட்மிஷனுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் குவாலிஃபைங் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், நீட் எக்ஸாமில் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுவே ரிசர்வ்ட் கேட்டகரியில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா, அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் வரக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமில் இருக்கக்கூடிய மினிமம் மார்க்ஸை போதுமான கேண்டிடேட்ஸ் வந்து செக்யூர் பண்ணாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்எம்சி அண்ட் டிசிஐட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கட் ஆஃப் மார்க்ஸை கேட்டகரி வைஸ் குறைப்பாங்க. அப்படி குறையிற கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து அந்த இயருக்கு மட்டும்தான் எலிஜிபிள். எப்போதுமே இதே கட் ஆஃப் மார்க் தான் இருக்கும் அப்படின்னு கிடையாதுன்னு தான் இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 50% ஆஃப் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் நீட் எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் ஜென்ரலாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுவே ரிசர்வ்ட் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 40% ஆஃப் மார்க் பிசிபியில் இருக்கணும். அண்ட் தென் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா 45% ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஸ்கூல் கேண்டிடேட்ஸ் ஆர் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் வந்து நீட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. அவங்க அடிஷ்னல் சப்ஜெக்டாக பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி எடுத்திருந்தாலுமே எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அந்த பெட்டிஷனில் ஓப்பன் ஸ்கூல் கேண்டிடேட்ஸ் நீட் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் நாட் பெர்மிசபிள்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதர் போர்ட்ஸ் ஆர் அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலேருந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்போ என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அடுத்ததாக மைனாரிட்டி சீட்ஸ்க்கு உண்டான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பார்க்கலாம். மைனாரிட்டி சீட்ஸை பொறுத்த வரைக்கும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜருங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ், அதாவது தெலுங்கு மைனாரிட்டி ஆர் மலையாளம் மைனாரிட்டி கேண்டிடேட், அவங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய லாங்குவேஜ் தெலுங்கு ஆர் மலையாளம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக படித்த ஸ்கூல்லேருந்து ஸ்டடி சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட் அனெக்ஷர் 1A மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்எல்ஸ் உங்களுடைய நேட்டிவ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு காம்பெட்டன்ட் ரெவென்யூ அத்தாரிட்டி இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான ஃபார்மேட்டை அனெக்ஷர் 1B மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் ரிலீஜியஸ் மைனாரிட்டி சீட்ஸை கிளைம் பண்ண விரும்பக்கூடிய கேண்டிடேட்ஸ், அதாவது கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ், அவங்களும் லாஸ்ட்டாக படித்த ஸ்கூல்லேருந்து ஸ்டடி சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணணும். அவங்களுக்கு உண்டான ஃபார்மேட்டும் அனெக்ஷர் 1A மென்ஷன் பண்ணியிருக்கிற ஃபார்மேட் தான். ஆர்எல்ஸ் காம்பெட்டன்ட் அத்தாரிட்டி இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான ஃபார்மேட் ஏற்கனவே சொன்னது போல் அனெக்ஷர் 1B இருக்கிற ஃபார்மேட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மைனாரிட்டி சீட்ஸை கிளைம் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்குள்ள எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்குள்ள எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் ஆர் டென்டல் காலேஜஸில் என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு சில எலிஜிபிள் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், கேண்டிடேட் ஃபாரின் செட்டில்டாக இருந்தாலும் இந்தியன் ஆரிஜினாக இருக்கணும். ஆர்எல்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் பிறந்தவங்களாக இருந்தாலும் பேரண்ட்ஸோட ஆரிஜின் வந்து இந்தியாவாக இருக்கணும். ஆர்எல்ஸ் கேண்டிடேட்டோட பேரண்ட் வந்து பிஸ்னஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட்காக அப்ராட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்எல்ஸ் பப்ளிக் செக்டருக்காக இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சில்ட்ரன் இங்கே எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் பர்சியூ பண்ணுறதுக்கு நிறைய கோட்டா சீட்ஸ்க்கு எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக வெளிநாட்டில் போயிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்க இங்கே வந்து எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் படிக்கிறதுக்கும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் என்ஆர்ஐ சீட்ஸ்க்கு கிளைம் பண்ணலாம். அதே போல் என்ஆர்ஐ கோட்டாவில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கணும். அவங்களுடைய ஏஜ் வந்து கமிங் December 31 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் தென் என்ஆர்ஐ கோட்டாவில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து 10+2 எக்ஸாம் பேட்டர்னில் HSC எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். அண்ட் பிசிபியில் 50% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் 2 or more கேண்டிடேட்ஸ் வந்து சேம் ஈக்குவல் மார்க்கில் இருக்கிறாங்க அப்படின்னா சீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் ரேங்க் டிட்டர்மைன் பண்ணுவாங்க.
அண்ட் தென் அட்மிஷனும் நீட் எக்ஸாம் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் தென் இந்த என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் வந்து ஜென்யூன் என்ஆர்ஐக்கு கிடைக்கும், அதே போல் என்ஆர்ஐஸோட சில்ட்ரனுக்கும் கிடைக்கும். அதாவது பேரண்ட் வந்து ஃபாரினில் இருப்பாங்க, அவங்களுடைய சில்ட்ரன் இங்கே ஸ்டடீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ஆர்ஐ ஸ்பான்சர்டு சீட்டை கிளைம் பண்ணலாம். ஸோ அந்த கேண்டிடேட்க்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஃபாதர் ஆர் மதராக இருக்கணும், ஆர்எல்ஸ் லீகல் கார்டியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக என்ஆர்ஐ கோட்டாவில் வரக்கூடிய கேண்டிடேட் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்டுக்கு யார் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டரோ அவங்களுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி இஷ்யூ பண்ண என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் வித் சீலோட சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கேண்டிடேட்க்கும் என்ஆர்ஐ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கு காம்படென்ட் அத்தாரிட்டி இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டரோட வேலிட் இந்தியன் பாஸ்போர்ட்டையும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அந்த கேண்டிடேட்குள்ள ஃபினான்ஷியல் சப்போர்ட்டரோட என்ஆர்இ பேங்க் பாஸ்புக்கை சப்மிட் பண்ணணும். என்ஆர்இ அப்படிங்கிறது நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் பேங்க் பாஸ்புக். இந்த அக்கௌண்ட் பாஸ்புக்கை சப்மிட் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, எவிடன்ஸ் ஆர் டெவலப்மெண்ட் சார்ஜஸாக எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறாங்களோ அந்த காலேஜ்க்கு $1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த $1000 அமௌண்ட் வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான், ஆன் தி டைம் ஆஃப் அட்மிஷன் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக கேண்டிடேட் வந்து அவங்களுடைய குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷனில் எடுத்திருக்கக்கூடிய கிரேட்ஸ்க்கு என்ன மார்க்ஸோ அதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி மார்க்ஸை சப்மிட் பண்ணாத பட்சத்தில் என்ன மினிமம் மார்க்ஸோ அதை தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ கேண்டிடேட்டோட கிரேட்ஸ்க்கு உண்டான மார்க்ஸை சப்மிட் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் கேண்டிடேட்ஸ் என்ஆர்ஐ ஸ்கீமுக்கு நாட் அலவுட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐ கோட்டாவில் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறப்போ அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு தேவையான ரெக்வைர்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ணாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக கரெக்டாக சப்மிட் பண்ணிடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட், இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு ரிசர்வேஷனும் ஓசிஏ அண்ட் பிஐஓ கார்டு ஹோல்டர்ஸ்க்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ் பர் த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரி கவுன்சிலிங்கில் தான் அப்பியர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் என்ஆர்ஐ கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கு உண்டான எலிஜிபிள் க்ரைட்டீரியா. அடுத்ததாக யார் யாரெல்லாம் நான் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கேண்டிடேட் அதர் போர்ட்ஸில் படிச்சுட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நான் எலிஜிபிளாக ஆகிடுவாங்க. அதனால் அதர் போர்ட்ஸில் படிச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தவிர்த்து அதர் ஸ்டேட் ஆர் கண்ட்ரீஸில் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க திரும்பவும் இன்னொரு முறை எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஸோ அவங்க நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் நான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வருவாங்க. நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், அதர் போர்ட்ஸில் படிச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதே போல் மற்ற ஸ்டேட் ஆர் கண்ட்ரீஸில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க திரும்பவும் இங்கே எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் நாட் எலிஜிபிள். ஸோ இதெல்லாம் தான் நான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் நான் எலிஜிபிள்ங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.